வெல்கம் டு அதர் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 15 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் நாக்கதா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா? எந்த மாநிலத்தின் நடனம் ரக்கல் மற்றும் லாய்ஹருபா மணிப்பூர்? எந்த மாநிலத்தின் நடனம் நோக்ரம் மற்றும் பாலா மேகாலயா? எந்த மாநிலத்தின் நடனம் கானத்தம் மற்றும் ஜங்தலம் மிசோரம்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, புஞ்சியா, கட்காரி, ஹல்பா மற்றும் பார்தி. வினோபா பாவே 1983ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீர புருஷ மார்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்ய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 1956 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. முதல் ஐந்தாண்டு திட்டத்தை ஹரோட் டாமர் மாடல்னு சொல்லுவாங்க. பகுதி 10ல பழங்குடியினர்கள் பகுதிகளை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. கோண்டலச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் சக்ரா பிசோ தலைமையில ஒடிசால நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய பண்டிகை பாப்டிலான் அகாய. வைட்டமின் B6 பைரோடாக்சின் சொல்லுவாங்க. வைட்டமின் B7 பயோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கான திட்டம் நிஷ்டா 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 அறிமுகமாச்சு. ஆசிய அண்டர் 19 மற்றும் அண்டர் 22 குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? 27. UNDP இக்குவேட்டர் இனிஷியேட்டிவ் விருது 2025 வென்ற அமைப்பு எது? பிபி ஃபாத்திமா மகளிர் சுய உதவி குழு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜஸ்தான் எல்லையில் தொடங்கப்பட்ட BSF நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் அலர்ட். யசோதா AI எழுத்தறிவு திட்டம் எந்த அமைப்பின் முன்முயற்சி? தேசிய பெண்கள் ஆணையம். எந்த நாடு டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பை உருவாக்கியுள்ளது? அமெரிக்கா. 2025ஆம் ஆண்டு நம்பியோ பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? மங்களூரு. மங்களூரு உலக அளவுல பார்க்கும்போது 49 இடத்தை பிடிச்சிருக்கு. இதுவே இந்தியா உலக அளவுல பார்க்கும்போது 67வது இடத்தை பிடிச்சிருக்கு. நகர்ப்புற நிர்வாக குறியீட்டுல முதலிடத்தை பிடிச்சிருக்கு கேரளா. இந்திய நீதி அறிக்கையில கர்நாடகா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களின் பிரதம மந்திரி முறைப்படுத்துதல் திட்டத்தில் செயல்படுத்துவதில் பீகார் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அரசாங்க மின் சந்தை மூலம் டிஜிட்டல் கொள்முதல சிறந்த செயல்திறன் உத்தரப்பிரதேசம். 2022-2025ஆம் ஆண்டிற்கான தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டுல கேரளா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டு அண்டர் 14 நார்வே கோப்பையை வென்ற அணி எது? மினர்வா FC அணி நார்வேகன் கிளப்பை தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணி கவர்னர்ஸ் கோல்ட் கோப்பையுடைய 40வது பதிப்பை ஜெயிச்சிருக்காங்க. மோகன் பாகன் சூப்பர் ஜெயண்ட் அணி இந்தியன் சூப்பர் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. போர்ச்சுகல் நாடு UEFA நேஷன்ஸ் லீக் பட்டம். மெக்சிகோ 2025 கோன்காகஃப் தங்க கோப்பை. செல்சியா ஃபிஃபா கிளப் உலக கோப்பை. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த எந்த மலையேறுபவர் தனது 7 உச்சி மாநாடு பயணத்தின் ஒரு பகுதியாக கிளிமஞ்சோரோ மலையை வெற்றிகரமாக ஏறினார்? கபக் யானு. பிரியங்கா மொகிதே அன்னபூர்ணா சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண்மணி. மக்காலு சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண்மணி மற்றும் 8000 மீட்டருக்கு மேல் 5 சிகரங்களை ஏறிய முதல் இந்திய பெண் பிரியங்கா மொகிதே. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய இந்தியன் வயதான பெண்மணி ஜோதிராத்ரி. கினபாலு சிகரத்தை 19 மணி நேரத்தில் அதிவேகத்தில் ஏறிய முதல் இந்தியர் நிதிஷ் சிங். ஷிஷா பாங்மா சிகரத்தை ஏறிய முதல் இந்தியர் அர்ஜுன் வாஜ்பாய். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் CISF அதிகாரி கீதா சமோதா. அறிவுசார் குறைபாடுகள் உள்ள மாணவர்களின் சீரான கல்விக்காக திஷா அபியான் திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? மகாராஷ்டிரா. இந்தியாவுடைய 13வது பெரிய துறைமுகம் மந்தவன் துறைமுகம் மும்பையில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க.
சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய முதல் கோவில் தானேல கட்டப்பட்டிருக்கு. டிபிஎஸ் பிளமிங்கோ ஏரிய பாதுகாப்பு காப்பகம் அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா. 2025ஆம் ஆண்டுக்கான 18வது சர்வதேச வானியல் மற்றும் வானரபியல் ஒலிம்பியாட் போட்டியை நடத்த உள்ள நகரம் எது? மும்பை. சிமென்ஸ் வேதியியல் குறித்த 17வது சர்வதேச உச்சி மாநாடு 2027 இந்தியால நடக்க போகுது. 2024 to 2026க்கான கொழும்போ செயல்முறையின் தலைவர் இந்தியா. உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு இந்தியால நடந்து முடிஞ்சிருக்கு. முதலாவது சர்வதேச ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு குஜராத்ல நடந்து முடிஞ்சிருக்கு. உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு டெல்லியில நடந்திருக்கு. பாரத் உச்சி மாநாடு 2025 தெலுங்கானால நடந்து முடிஞ்சிருக்கு. வேக விதைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவின் முதல் ட்ரோன் AI இயங்கும் செயற்கை மலை பரிசோதனையை நடத்தும் நகரம் எது? ஜெய்ப்பூர். டிஜிட்டல் லோக் அதாலத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் கூட்டுறவு வங்கி ராஜஸ்தான்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பிறகு லித்தியம் படிவு ராஜஸ்தான்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிக்ஷா சஞ்சீவனி பீமா யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ராஜஸ்தான். புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய். வீட் லீஃப் ரஸ்ட் டுகுஷினா ரெக்கார்டேட்டால ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் வைப்படரிஸ் ஒரிசி. கிரீன் யார் இல்லைனா டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலா. பவுடரி மில்டி ஆஃப் கிரேப் எரிசிபி நெக்காட்டர். பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்காப் இல்ல பொட்டேட்டோ டியூமர் சின் கைட்ரிகம் எண்டோபைட்டிகம். ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஆல்டர்னேரியா சொலானி. கிரேப் அண்ட் ட்ரெஸ் கொலிட்டோட்ரிகம் ஃபால்கட்டம். பவுடரி மில்டி ஆஃப் பிஏ பெரனோஸ்போரா பிசி. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதெரா இன்வெஸ்டன்ஸ். ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரா பெனிசிலாரி.